இந்த 6ல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா அதிகப்படியான வேலை பளுகளை, அதாவது வேலை சுமையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஆஃப்டர் ஜூலைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சனி வக்ரம் அடையறதுனால 8ஆம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் மார்ச் மாசம் விலகிறதுனால மார்ச் மாசம் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. 6வது ஜூன் மாசம் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானத்திற்கு அந்த குரு உச்சம் பெற்று வர்றதுனால அந்த ஜூன் மாசத்துல இருந்தே இந்த ராசி அன்பர்களுக்கு, துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த 2026 நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு மன நிம்மதியான வாழ்க்கை கிடைத்தாலும் உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு 2026 புத்தாண்டிற்குரிய பலன்கள். இந்த 2026ல வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான், சனி பகவான், ராகு கேது இந்த கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்றது ஒரு முக்கியத்தன்மை வாய்ந்த ஒரு மாற்றமாக இருக்கும். ஏன்னா இந்த வருட கிரகங்கள் தான் இந்த வருட பலன்களை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகங்கள். இதுல இந்த சனி பகவான் மீன ராசியில இருக்கிறார். இந்த சனி பகவான் இந்த வருடம் முழுவதுமே மீன ராசியில தான் இருக்க போறார். இந்த ஜூலை மாசம் வரைக்கும், அதாவது 27ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். அந்த வக்ரம் அடையக்கூடிய அந்த சனி பகவானின் தன்மையாகப்பட்டது ஃபர்ஸ்ட் ஆஃப் இயல்பு நிலையில இருக்கிறாரு. ஜூலைக்கு மேல சனி பகவான் வக்ரத்தன்மை பெறுகிறார். இது எப்ப நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 12வது மாதம் 11ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 11 அன்னைக்கு அந்த சனி பகவான் தன்னுடைய இயல்பு நிலைக்கு வர்றார். ஆக மொத்தம் இந்த சனி பகவான் 2 விதமாக தான் செயல்பட போறார். ஒண்ணு இயல்பு நிலையில ஃபர்ஸ்ட் ஆஃப் செயல்பட போறாரு, செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா வக்ரத்தோட செயல்பட போறார். இதுதான் இந்த 2026ல சனி பகவானினுடைய தன்மைகள். அடுத்து மிதுன ராசியில குரு பகவான் வருடம் ஆரம்பிக்கும் போதே வக்ரத்தன்மையோடு தான் இருக்கிறார். இவர் எப்ப வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அந்த மிதுன ராசியில அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் மாதம் 10ஆம் தேதி அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு மட்டும்தான் இயல்பு நிலையில இந்த மிதுன ராசியில இருக்க போறார். அடுத்து 2ஆம் தேதி ஜூன் மாதம் அந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி உச்ச நிலைக்கு போறார், அதாவது கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார். இதுதான் இந்த குரு பகவானினுடைய தன்மைகள். அந்த உச்ச நிலைக்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் அந்த கடக ராசியில கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு பெயர்ச்சியாகி இருக்கிறார். திரும்ப அதிசாரம் பெறுகிறார். அதாவது அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக மொத்தம் இந்த குரு பகவானின் தன்மை 2026ல 3 விதமான ஒரு ராசிகளை கடந்து செல்லக்கூடிய ஒரு தன்மைகளை பெறுகிறார். இந்த குரு பகவானின் தன்மைக்கு அடுத்து அந்த ராகு கேது அவங்கதான் அந்த நிழல் கிரகங்கள். இந்த நிழல் கிரகங்கள் வருடத்தின் இறுதியில, அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி, டிசம்பர் 6 தேதி அன்னைக்கு இந்த ராகு கேது, அதாவது ராகு பகவான் அந்த கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து அந்த கடக ராசிக்கும் பெயர்ச்சியாகி போறார். ஆக மொத்தம் இந்த ராகு கேது பாத்தீங்கன்னா வருடம் முழுவதுமாகவே அந்த சிம்ம ராசியிலையும் கும்ப ராசியிலையும் இருந்து வருடத்தின் இறுதியில தான் டிசம்பர் மாசம் தான் அவங்க பயிற்சியாகி போறாங்க. அதனால இந்த வருடத்துல மெயினா பாத்தீங்கன்னா சனி பகவானும் குரு பகவான் தான் நிறைய மாற்றத்தை கொடுக்க போறாங்க. ராகு கேது அதே தன்மையிலே இருந்து வருடத்தின் இறுதியில தான் மாற்றம் கொடுக்க போறாங்க. அதனால இது என்னென்ன ராசி என்பர்களுக்கு எந்த விதமான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு 2026ல உங்களுக்கு உண்டான ஒரு மாற்றங்கள் வருவதற்குண்டான ஒரு நேரம். துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புகளுமே இல்லை. இந்த 2026 பொறுத்த மட்டுக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக இருந்தா போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஒரு கோரிக்கை மட்டும்தான் இருக்கு. மத்த அளவுக்கு பெரிய அளவுக்கு நாங்க சொத்து சேர்க்கணும், எனக்கு கடன் இல்லாம இருக்கணும், இந்த மாதிரியான எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல், என்னுடைய வாழ்க்கை எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அடைந்தால் போதும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஆசை மட்டும்தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த 2026 பொறுத்த மட்டுக்கும் உங்களுடைய 6ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா சனி பகவான் இயல்பு நிலையில இருக்கிறார். இந்த 6ல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா
அதிகப்படியான வேலை பளுகளை, அதாவது வேலை சுமையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். அலுவலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஓய்வு இல்லாமல் பணி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த 2026 இருக்கும். ஆஃப்டர் ஜூலைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சனி வக்ரம் அடையறதுனால கொஞ்சம் வேலையில பாதிப்புகள் அடையறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கு. ஏன்னா அந்த வேலை சுமை அதிகரிச்சு அதிகரிச்சு அந்த ஓய்வு இல்லாம இருக்கும்போது நீங்களே பாத்தீங்கன்னா வாலண்டரியா அந்த வேலையை விடக்கூடிய ஒரு தருணத்திற்கு வந்துருவீங்க அந்த ஜூலை மாதம். அதனால ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்துல ஓய்வு எடுத்து கொஞ்சம் மென்டல் டென்ஷன் இல்லாம நீங்க அந்த வேலையை பாக்குறதுக்கு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய செகண்ட் ஹாஃப்ல வேலையை விடக்கூடிய ஒரு தொந்தரவுகள் இருக்காது. அப்படியே வேலையை விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா மே மாசத்துக்குள்ள வேலையை தேடிக்கோங்க. தேடிக்கிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் நீங்க வேலையை விட்டீங்க அப்படின்னா துலாம் ராசி என்பர்கள் வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு 3 மாத கால அவகாசம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இந்த கோச்சார கிரகங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. அதனால வேலை சுமைகள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். தொழில் ரீதியான அலைச்சல்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான எல்லா முயற்சிகளும் செய்ய போறாங்க இந்த துலாம் ராசி என்பர்கள். அந்த தொழிலுக்குண்டான என்னென்ன வளர்ச்சிக்கு தேவை, என்னென்ன தேவையெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே செய்யக்கூடிய, அதற்காக எல்லாம் அயராது உழைக்கக்கூடிய ஒரு திறம் படைத்தவர்களாக தான் இந்த துலாம் ராசி என்பர்கள் இருக்க போறாங்க. அதனால தொழில் ரீதியாக நிறைய ஒரு முன்னேற்றங்கள் இருக்க போது. உங்களுடைய 8ஆம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் மார்ச் மாசம் விலகிறதுனால, அதாவது மார்ச் மாசம் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. 6வது ஜூன் மாசம் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானத்திற்கு அந்த குரு உச்சம் பெற்று வர்றதுனால இந்த காலகட்டத்துல இருந்தே அந்த ஜூன் மாசத்துல இருந்தே இந்த ராசி அன்பர்களுக்கு மிக அதிகப்படியான தொழில் ஏற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். எல்லா விதத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த மூலதனம் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இது நாள் வரைக்கும் ஒரு இன்வெஸ்டர்ஸ் கூட இல்லாம இருந்த இந்த தொழில் அமைப்புகளுக்கு இந்த ஜூன் மாதத்திற்கு அப்புறம் உங்களுக்கு முதலீட்டாளர்கள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த தொழிலுக்காக நீங்க கொஞ்சம் வெளிநாடு சுற்றுப்பயணம், அடுத்து வெளியூர் பயணம் இதெல்லாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு அவசிய ஒரு சூழ்நிலைகள் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த 2026 இருக்க போது. இந்த 2026ல பாத்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு வர்றாரு. அதனால இந்த வருடத்தின் இறுதியில 12வது மாசம் தான் வர்றார். அதனால இந்த வருடத்தின் இறுதியில சொத்து சம்பந்தப்பட்ட சில வழக்குகளை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாசத்துல இருந்தே இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட சில நெருக்கடிகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. தொழில் ரீதியாக சொத்துக்களை விற்கிறதுக்கோ இல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய அம்மாவுடைய சொத்து உங்களுக்கு வர்றதுக்கு சில வழக்குகளை பதிவு செய்யறதுக்கோ உண்டான அமைப்புகள் இருக்கு. அதனால சொத்து ரீதியான சில நெருக்கடிகளை இந்த துலாம் ராசி என்பர்கள் 2026 ஜூலைக்கு மேல சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. உங்களுடைய உடல் நலன்ல மருத்துவம் சார்ந்த சில கன்சல்டேஷன், அதாவது ஆலோசனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இந்த வருடம் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரம். அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு வயதானவர்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வருடத்தின் இறுதியில சின்ன ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அக்டோபர் நவம்பர்ல எல்லாம் உங்களுடைய தேக சூழ்நிலைகள் அப்படின்றது அப்படியே டோட்டலா மாறுவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அதனால அந்த டயத்துல மாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய தாயாரினுடைய உடல் நலன்ல ரொம்ப அக்கறை எடுத்து இருக்கணும் இந்த துலாம் ராசி என்பர்கள். ஏன்னா தாயாருக்கு சில பாதிப்புகள் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் அந்த தாயாரினுடைய உடல் நலன்கள் பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறதுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. இந்த ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 11ஆம் இடத்துல, அதாவது 10ஆம் இடத்துல அந்த குரு பகவான் அடுத்து ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் வர்றதுனால
கண்டிப்பாக தொழில் ரீதியான வளர்ச்சிகள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே வர்றதுக்குண்டான ஒரு நேரம். சில பேர் என்ன பண்ணுவீங்க துலாம் ராசி என்பர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பதவி உயர்வுக்காக இன்னொரு இடத்திற்கு மாற்றம் செய்வதற்குண்டான ஒரு நேரம். அதுதான் அந்த மே மாசம் சொன்னேன். அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா டிசிஷன் எடுத்து நீங்க உங்களுடைய மூவ வைக்கணும். இல்ல தேவையில்லாத ஒரு நெருக்கடிகளை கூட நீங்க அந்த இடத்துல சந்திச்சிருவீங்க. ஒரு லைட்டா ஒரு தடுமாற்றம் உங்களுக்கு வேலை இழப்புகளை அதிகரிச்சு உங்களுக்கு தேவையான வேலை மாற்றத்தை கொடுக்காது. இதுக்கு உண்டான ஒரு மெயின் காரணமே பாத்தீங்கன்னா, ஒரு பதவி உயர்வு வேணும் அப்படின்னு ஒரு டெவலப்மெண்டை நோக்கி நீங்க போகும்போது அதுல ஒரு சின்னதா ஒரு நெருடல் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும். ஆக மொத்தத்துல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த 2026 நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு மன நிம்மதியான வாழ்க்கை கிடைத்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த திருமண உறவுகள்ல இந்த ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அடைவதற்குண்டான ஒரு நேரம். கடந்த காலத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் அதிகப்படியான விவாகரத்து வழக்குகளை சந்திச்சிருப்பாங்க. இந்த வருடம் அந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இரண்டாவது குழந்தை சம்பந்தப்பட்ட சில நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுவதற்குண்டான ஒரு நேரம். குழந்தை பேருன்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த குழந்தை பிறப்புனாலதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போது. திருமணம் சார்ந்த பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது திருமண உறவுகள்ல ஒரு ஒற்றுமையும் ஏற்கனவே இருந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் இந்த வருடம் விலகுவதற்குண்டான ஒரு அமைப்பையும் இந்த துலாம் ராசி என்பர்கள் பெற போறாங்க. அதனால இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு திருமணம் சார்ந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய நெருக்கடிகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. கல்வி சார்ந்த மாணவர்கள் அதாவது மாணவ பருவங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய எஃபர்ட்ட அளவுக்கு அதிகமாக போட வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல ராகு பகவான், அவர் 4ஆம் இடத்திற்கு வராரு. நீங்க ஏதாவது தேர்வு எழுத போகும்போது உங்களுக்கு ஒரு உடல்நலன் குறைவுகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால மாணவ பருவங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை முதல்ல பாக்குறது நல்லது. உடல் ஆரோக்கியம் இருந்தாதான் நீங்க தேர்வுகள் எழுதுவதற்கு நீங்க தயாராகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் சார்ந்த படிப்புகள் அப்படின்றது அதிகமான பேருக்கு அதிகப்படியாக இருக்கும். இதுல மருத்துவம் சார்ந்த படிப்புகள்ல நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் மருத்துவம் சார்ந்த துறையில ஒரு விருப்பம் இல்லாது இன்ஜினியரிங் சார்ந்த ஒரு துறையில அதிகப்படியான ஒரு விருப்பம் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு கடந்த காலத்துல அந்த மீடியா துறையில நிறைய ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதாவது உங்களுடைய டெவலப்மெண்ட்டை பார்த்து நிறைய பேர் பொறாமப்பட்டு உங்களை எப்படியாவது அந்த ஃபீல்டுக்குள்ள இருந்து வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரியான சில முயற்சிகள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுல இருந்தெல்லாம் அவர்களுக்கு தோல்வி வந்திருக்கும். இப்போ இந்த வருடம் அந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறையில நிறைய வளர்ச்சிகளும் உங்களுக்கு தேவையான வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த 2026 இருக்க போகுது. ஆக மொத்தத்துல இந்த 2026 இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியும் கொஞ்சம் ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருடமாகவும் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி விவரங்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.